ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஏப்ரல் மாதத்திலும் உங்களை சந்திக்க ஆண்டவர் செய்கிற கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 3 மாதம் தேவன் நம்மை அற்புதம் ஆச்சரியமாய் நடத்தி இந்த 4வது மாதத்தை காண செய்த கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். விசேஷமாய் கடந்த நாட்களில் ஒரிசா ஊழியத்தை முடித்து அங்கு ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து அதை முடித்து பீகார் ஜெம்ஸ் ஃபாஸ்டிங் பிரேயரில் 3 நாட்கள் செய்தி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள ஆண்டவர் ஜனங்களை கூட்டி சேர்த்தார். ஆண்டவர் மகிமையான வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை திடப்படுத்தினார், தேற்றினார். ஜெபித்தவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த வட இந்திய ஊழியங்களை நினைத்து ஆலயம் கட்ட, மிஷினரிகளை தாங்க, பல விதத்தில் ஊழியங்களுக்கு உதவி செய்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவாதி தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த மன்றாட்டு ஊழியத்தில் உடன் நிற்கிற, துணை நிற்கிற, தாங்குகிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் தேவன் மென்மேலும் உயர்த்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக. பீகார் ஜெம்ஸ் கன்வென்ஷன் முடித்து உபவாச ஜபத்தை முடித்து அடுத்து மொசவர்பூரில் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். அங்கு ஒரு ஆலயத்தையும் நாம் கட்டி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் கண்காணிக்க, அதற்கும் சில பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க, மற்றும் அங்கு யூத் கேம்ப் ஒன்று இருக்கிறது, அதில் பேச, குட் ஃப்ரைடே சர்வீஸில் பேச ஆண்டவர் அநேக ஊழியங்களை பீகாரில் ஒழுங்கு செய்திருக்கிறார். தயவுசெய்து என்னுடைய ஹெல்த்துக்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்த, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுகூலங்களை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகாருக்கு அனுகூலங்களை தேவன் உருவாக்கினதை நாம் பார்க்கிறோம். ஆகாரை பற்றி நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று எழுதியிருக்கிறது. அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. நிறையவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அலைந்து திரிகிறார்கள். எப்படியாவது ஒரு செட்டில் ஆயிடலாமா, எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துடலாமா, பல விதங்களிலே அலைந்து திரிகிறார்கள். உங்கள் அலைந்து திரிகிற வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் நம்மளை டெம்பரரியா இல்ல, பெர்மனண்டா ஆண்டவர் நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆகார் பாருங்க, அலைந்து திரிந்தால், அலைந்து திரியும் போது நம்முடைய மனமும் இளைத்து போகிறது, உடலும் இளைத்து போகிறது. நிறைய பேர் வாழ்க்கையை பார்க்கிற ஒரு ஸ்டெடினஸ் இல்லாம அலைந்து திரிந்து, அதுவும் வனாந்திரத்துல. வனாந்திரம் எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. எவ்வளோ ஒரு ஹீட்டா இருக்கும். வனாந்தர சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஒரு வெறுப்பை உருவாக்குற மாதிரி இருக்கும். அலைந்து திரிகிற வாழ்க்கையை தேவன் மாற்றி ஒரு அமைதலான வாழ்க்கையை தேவன் நமக்கு உண்டாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் என்று சொல்லுங்க. ஒரு இளைப்பாறுதலோடு கூடிய வாழ்க்கையை, ஒரு சமாதானத்தோடு கூடிய வாழ்க்கையை, ஒரு அமைதியோடு கூடிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த ஏப்ரல் மாதத்திலே அலைந்து திரிகிற வாழ்க்கைக்கு தேவன் ஒரு முடிவை உங்களுக்கு உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க சிஸ்டர், விசுவாசிங்க பிரதர், விசுவாசிங்க வாலிப தம்பி, இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. ஒரு அற்ப காரியத்துக்கும் அலைந்து திரிகிற ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 2வது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, துருத்தில் உள்ள தண்ணீர் செலவழிந்து போயிற்று. செலவழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எம்டினஸ். அந்த துருத்தில ஒண்ணுமே இல்லை. நிறைய ஒரு வாழ்க்கையில அந்த எம்டினஸ், ஒரு வெறுமை. பார்த்தா சொல்லுவாங்க, அக்கௌண்ட்ல பணமே இல்லை பிரதர், பெட்ரோல் எடுத்தா வண்டியில பெட்ரோலே இல்லை பிரதர். அங்கு பார்க்கிறோம், எல்லாம் செலவழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த நக்கி போடுகிறது போல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வாஷ் அவுட் என்கிற சூழ்நிலையில ஆகார் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவன் என்ன செய்கிறார்? அனுகூலங்களை உருவாக்குகிறார். செலவழியாதபடி ஒரு தண்ணீர் துறவை தேவன் உருவாக்கி கொடுக்கிறார். இனி அந்த குறைவு இருக்காது. அந்த குறைவை தேவன் நிறைவாக்கி கொடுக்கிறார். பாருங்க, உங்க வாழ்க்கையில சில குறைவுகள் அது இருந்து கொண்டே இருக்கும். வரவுக்கு மிஞ்சி செலவாகுது பிரதர். ஒரு 10 ரூபா கூட வீட்டில் சேமிக்க முடியல.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் துருத்திக்கு பதிலாக ஒரு துறவை உருவாக்கி கொடுக்கிறார். ஒரு பெர்மனண்டான வருமானம், நிரந்தர வருமானத்தை தேவன் ஆகார் வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் ஒரு நிரந்தர வருமானம் வரத்தக்கதாக ஒரு வேலையை கர்த்தர் கொடுப்பார், ஒரு பிசினஸை கர்த்தர் கொடுப்பார். நிரந்தர வருமானம் வரத்தக்கதாக, ஒரு டெபாசிட் பண்ணத்தக்கதாக ஆண்டவர் பண வசதிகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அங்கு நாம் பார்க்கிறோம், துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழிந்து போயிற்று. அநேகருடைய வாழ்க்கையில செலவு செலவு செலவு, மெடிக்கல் செலவு, ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ணி தரித்திரமானவங்க அநேகர் இருக்கிறாங்க. வீண் செலவுகள், வீண் செலவுகள். ஒரு நியாயமான செலவு நல்லது, நியாயமான காரியத்துக்கு செலவு செய்யணும். ஆனா பிசாசு என்ன செய்யறான்? வீண் செலவு செய்ய அநேக நேரங்களில நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறான். திடீர்னு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது, திடீர்னு வண்டியில இன்ஜின் சீஸ் ஆயிருது, திடீர்னு டயர் வெடிச்சிருது. பாருங்க, வீண் செலவுகள். திடீர்னு பிள்ளைகளுக்கு ஜுரம் வருது, பிள்ளைகளுக்கு இது வருது அது வருது, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி ஐசியூல வச்சு பணத்தெல்லாம் செலவழித்து அநேகர் வாழ்க்கையில சோர்ந்து போறாங்க. இனி உங்க வாழ்க்கையில வீண் செலவினங்கள் வராதபடி தேவன் அனுகூலத்தை உண்டாக்குவார். வேஸ்டேஜ், பணம்லாம் வேஸ்ட் ஆகிற சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி கொடுப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு நாம் வாசிக்கும் போது முதலாவது அவள் அலைந்து திரிந்தாள், ரெண்டாவது அவளுக்கு எல்லாம் செலவழிஞ்சு போயிட்டு. சாரிபாத் 1 விதவை சொல்றல்ல, மா தொட்டிலமா இல்லை, எண்ணெய் கலசத்துல என்ன இல்லை, அதுவும் கொஞ்சம்தான் இருக்குது, நானும் என் பிள்ளையை சாப்பிட்டு செத்து தான் போனோம். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஃபியூச்சரே இல்லை போல, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு, இனி இந்த தேவைக்கு என்ன செய்வோம், அந்த தேவைக்கு என்ன செய்வோம் என்று அநேகர் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோம். ஆனா கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் பாருங்க, ஒரு நல்ல துறவை, வற்றாத ஒரு துறவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். எங்க ஏற்படுத்தினார்? வனாந்தரத்துல. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க நினைப்பீங்க எல்லா சூழ்நிலையும் அனுகூலமா இருக்கும்போது அற்புதம் நடக்கும்னுட்டு. நோ, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும்போது, பாசிட்டிவா இருக்கும்போது இல்லை, நெகட்டிவா இருக்கும்போது அங்கு தேவன் அற்புதம் செய்வார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நெகட்டிவான சூழ்நிலையில ஆண்டவர் அங்கு துறவை ஏற்படுத்தி கொடுத்தார். வனாந்தரத்துல துறவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தேவன் அவள் கண்களை திறந்தார். அங்க ஒரு துறவை தேவனே உருவாக்கி கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாருல, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். ஆகவே தேவன் என்ன செய்வார்னா, உங்களுக்கு வனாந்தர சூழ்நிலையை மாற்றி ஒரு குறைவை எடுத்து போட்டு ஒரு நிறைவை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். துருத்தில் தண்ணீர் செலவழிந்து போனதுனால என்ன நடந்துச்சு? அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டா. ஒரு டிப்ரெஷன், ஒரு அவ நம்பிக்கை. இனி என் பிள்ளை சாகதான் போகுது, இனி என் பிள்ளை சாகதான் போகுது, அது சாகிறத நான் பார்க்க மாட்டேன். டிப்ரெஷன். அநேக நேரம் நமக்கு சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கும்போது உடனே என்ன செய்யறோம்? டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறோம். எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்றான், சீரிய படையை பார்த்த உடனே, ஆண்டவனே நாம் என்ன செய்வோம், இனி சாக வேண்டியதுதான். அநேக நேரம் நமக்குள்ளே டிப்ரெஷன். அப்போதான் எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவள் கண்களை திறந்தரலும், குருட்டாட்டமா பேசிட்டு இருக்கான, கண்களை திறக்கும் போது அந்த மலை முழுவதும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆண்டவர் ஆகார் கண்களையும் திறந்தார். உங்கள் கண்களையும் ஆண்டவர் திறப்பாராக. கண்கள் திறக்கப்படும் போது அந்த டிப்ரெஷன் உங்களை விட்டு போயிடும். அந்த அவ நம்பிக்கை, அந்த புலம்பல், ஐயோ 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 இனி சாக வேண்டியதான், அந்த ஸ்பிரிட், சூசைட் ஸ்பிரிட் மாதிரி ஒரு ஸ்பிரிட். அவ என்ன சொல்றா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். பிள்ளையை செடியின் கீழ் விட்டு விட்டு அம்பு எய்யும் தூரத்தில் போய் அழுது கொண்டு இருக்கிறார். இந்த டிப்ரெஷன் வரும்போது என்ன செய்வீங்கன்னா, உங்க பிள்ளைகள்கிட்ட கூட நீங்க பேச மாட்டீங்க. இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களை பாருங்க, தனியே போய் உட்காரதான் விரும்புவாங்க. அந்த பிள்ளையை கொஞ்சம் ஆற்றி இருக்கலாம், பிள்ளையை தேற்றி இருக்கலாம், பிள்ளைக்கு தைரியத்தை சொல்லி இருக்கலாம்.
ஆனா பிள்ளையை செடின்கள் விட்டு விட்டு அவள் எங்க போறா? தூரமாய் போய். டிப்ரெஷன் உங்களை தூரப்படுத்தும். டிப்ரெஷன் உங்களை தனிமைப்படுத்தும். டிப்ரெஷன் வரும்போது அவள் சத்தமிட்டு அழுதாள் என்று எழுதியிருக்கிறது. இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களை பாருங்க, ஏதாவது அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க, அழுவாங்க, பொருளை போட்டு உடைப்பாங்க. சிலரை பார்க்குறேன், தலையிலே போட்டு அடிக்கிறாங்க, தலையை கொண்டு சோர்ல முட்டுறாங்க. இதெல்லாம் டிப்ரெஷன். நம்ம வாழ்க்கையில டிப்ரெஷனே வரக்கூடாது, சோர்வே வரக்கூடாது. சத்தமிட்டு அழுதாள், பிள்ளை சாக போகுது, பிள்ளை செத்துறோம். இந்த டிப்ரெஷன்ல இருக்கவங்க பாருங்க, நெகட்டிவாவே திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவாவே யோசிப்பாங்க. பிரயாணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வரும். இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருமோ, எதிர வர்ற லாரி நம்ம மேல மோதிடுவானோ. இந்த டிப்ரெஷன் எப்போ வரும்னா, நெகட்டிவ் தாட்ஸ் பிசாசு கொண்டு வருவான் பாருங்க. நெகட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ள பிசாசு கொண்டு வர என்ன வரும் தெரியுமா? இப்படிப்பட்ட அழுகை, புலம்பல், கத்துவாங்க, கூக்குரலிடுவாங்க. இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி மைண்டா இருக்க மாட்டாங்க, காமா இருக்க மாட்டாங்க, அமைதியா இருக்க மாட்டாங்க. இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆகாருக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் வந்துடுச்சு. சில சிச்சுவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு டிப்ரெஷன் வரும், வரக்கூடாது. அந்த சூழ்நிலையை மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தேவன் நமக்கு துணை நிற்பார். ஆண்டவர் கூப்பிடுறாரு பாருங்க அவளை, ஆகாரே. ஆண்டவர் அவளை கூப்பிடுகிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் நீ இப்படி டிப்ரெஷனுக்குள்ள போற? ஏன் நீ அழுதுகிட்டு இருக்கா? பயப்படாதே, பயப்படாத. இந்த சிச்சுவேஷன்ல பயப்படாத. ஏன் உனக்கு பயம்? சில சூழ்நிலை வரும்போது நாம் காரணம் இல்லாமல் பயப்படுகிறோம், அழுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சம்பவித்தது? இது ஒரு சில்லற மேட்டர், இது ஒண்ணு பெருசா நீ ஃபீல் பண்ணாத. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார் பாருங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நீ எழுந்து பிள்ளையை உன் கையில் பிடித்து கொண்டு போ, நம்பிக்கைக்குள்ள வா. நீ எழும்பு, முத டிப்ரெஷன்ல இருந்து எழும்பு, சோர்வை விட்டு எழும்பு, அப்படியே புலம்பிட்டு இருக்காத, தூசியை உதறிவிட்டு எழும்பு. முத அந்த பிள்ளைய போய் பாரு, அந்த பிள்ளையின் கையை பிடித்து கூட்டி கொண்டு போ. அந்த பிள்ளை உனக்கு நான் கொடுத்த பிள்ளை, அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன். உடனே ஆகார் போய் அந்த பிள்ளையை தூக்கி கரம் பிடித்து கொண்டு வருகிறார். பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். உங்க பிள்ளை நிமித்தம் சில நேரம் நீங்க டிப்ரெஷனுக்குள்ள போயிருவீங்க. என் பிள்ளை இப்படி இருக்கானே, அப்படி இருக்கானே, அவன் தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குதே, அவன் பிஹேவியர்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குதே. இல்ல, அந்த பிள்ளைய நீங்க பிடித்து கொள்ளுங்க. அந்த பிள்ளையின் தலையில கை வைத்து ஜெபிங்க. அந்த பிள்ளைக்குள்ள தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பாருங்க, அந்த பிள்ளை ஒரு நம்பிக்கையின் பிள்ளையாய் மாறிச்சு. ஆண்டவர் சொல்றார், அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். உங்க பிள்ளைகள் நிமித்தம் நீங்க டிப்ரெஷன்ல போய் பிள்ளைகள் நிமித்தம் நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் நீங்க சொல்றாரு, உன் பிள்ளையின் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாத, உன் பிள்ளையின் மேல இருக்கிற தைரியத்தை விட்டுறாத. உன் பிள்ளைய நான் சாட்சியை நிறுத்துவேன், உன் பிள்ளையை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பிள்ளைகளுக்கென்று நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் பிள்ளைகளுடைய மேன்மை நீ காண்பாய். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் பிள்ளையோடு இருந்தார். உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்க உங்க பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கையை விட்டுறாதுங்க. தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் வாழ்வு எப்படி இருக்கும் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும். அங்க எழுதப்பட்டிருக்கு, அவன் வளர்ந்து
வளர்ந்து எந்த பிள்ளை சாகும்னு நினைக்கிறாளோ அந்த பிள்ளைய ஆண்டவர் வளர பண்ணுகிறார். அந்த பிள்ளையை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அந்த பிள்ளைக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே வில் வித்தையிலே வல்லவனானான். பாருங்க, அவன் எப்படி மாறினான்? வல்லவனாய் மாறினான். அந்த பிள்ளையை கர்த்தர் ஒரு பவர்ஃபுல்லா மாத்தினார். அவன் வல்லவன். அந்த வனாந்தரத்துல அவன் பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். உங்கள் பிள்ளைகளையும் தேவன் வல்லவர்களாய் மாற்றுவார். சோர்ந்து போகாதுங்க. பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிங்க. பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வாங்க. பிள்ளைகளை பார்த்தோன்னு ஒரு கோபம், பிள்ளைகளை பார்த்தோன்னு எரிச்சல், பிள்ளைகளை பார்த்தோன்னு நீங்களே கத்துறீங்க, பிள்ளைகளுக்கு நீங்களே சாபமிடுறீங்க, அதெல்லாம் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கையை விட்டுறாதுங்க. ஆகார் செடியின் கீழ் அந்த பிள்ளையை கொண்டு விட்டது போல உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற எதிர்பார்ப்பை, உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற விசுவாசத்தை, உங்கள் பிள்ளைகள் மேல இருக்கிற நம்பிக்கையை ஒரு நாள் நீங்கள் விட்டு விட வேண்டாம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீ நல்லா இருப்பாடா, நீ ஆசீர்வாதமா இருப்பா, உனக்கு நல்ல ஃபியூச்சர் உண்டு, நீ வல்லவனாய் இருப்பாய். வல்லவன் என்று சொன்னால் என்ன? எதையும் சாதிக்கிறவன். உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் சாதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றுவார். எதையும் உங்க பிள்ளைகள் சாதிப்பாங்க. வல்லவன்னா என்ன? அவன்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அவன் அதை நிறைவேற்றுவான், அதை செய்து முடிப்பான். ஒரு வல்லவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலை எப்படி முடியும்? சக்சஸா முடியும். அதான் வல்லவனின் அடையாளம். உங்க பிள்ளைகள் எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சக்சஸ் செய்யத்தக்க வல்லவனாய் கர்த்தர் மாற்றுவார். அவனுக்கு தெரிந்தது அந்த வனாந்தரத்தில் தேவை வில்வித்தை. வில்வித்தை இருந்தாதான் வனாந்தரத்தில் வேட்டையாடி சாப்பிட முடியும். வில்வித்தை இல்லைன்னா வனாந்தரத்தில் வேட்டையாட முடியாது. அப்ப எந்த சூழ்நிலையில உங்க பிள்ளைகளுக்கு என்ன ஞானம் வேணுமோ, எந்த சூழ்நிலையில உங்க பிள்ளைகளுக்கு என்ன கிருபை வேணுமோ, எந்த சூழ்நிலையில உங்க பிள்ளைகளுக்கு என்ன அபிஷேகம் வேணுமோ, எந்த சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த படிப்பு வேணுமோ எல்லாவற்றையும் தேவனே ட்ரெயின் பண்ணுவார். தேவனே அந்த வித்தையை சொல்லி கொடுப்பார். வில் என்பது வித்தை, வில் வித்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல ஒரு வித்தை இருக்கணும், ஒரு பிரில்லியண்டா. உங்க பிள்ளைகள் பார்க்கும்போது அந்த வித்தை, இவன்கிட்ட ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னுட்டு மற்றவங்க பார்க்கணும். இவன்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குன்னுட்டு உங்க பிள்ளைகளை குறித்து மற்றவங்க பார்க்கணும். இந்த பிள்ளைகள்கிட்ட ஏதோ ஒரு விசேஷ கிருபை இருக்குங்கிறத மற்றவங்க பார்க்கணும். அதான் அவன் வித்தை. வித்தை வித்தை என்றால் என்ன? அந்த யுக்தி, அந்த அறிவு, அந்த ஞானம். அவன் வில்ல எடுத்து அடிச்சான்னா குறி தவறாது. அந்த அம்பு கரெக்டா போய் சேரும். அந்த ஏம் கரெக்டா இருக்கும் பாருங்க. அதான் வில் வித்தையில அவன் தேறினவனாயிருந்தான், வல்லவனாயிருந்தான். குறி வச்சா குறி தவறாரு. உங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கொடுப்பார், ஒரு திட்டத்தை கொடுப்பார். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் கரெக்டா கைட் பண்ணுவார், ட்ரெயின் பண்ணுவார். ஆண்டவர் பாருங்க, ஒரு நல்ல ட்ரெயினர். தாவீது சொல்றார்ல, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிறார். அவருக்கு ஆடு மேய்க்க தான் தெரியும், இந்த ஃபீல்டே தெரியாது. தெரியாத ஃபீல்டுல ஆண்டவர் கொண்டு வந்து பழக்குவிக்கிறார். எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். பாஸ்டர், இந்த ஃபீல்டே எனக்கு தெரியாது. பிரதர், இந்த ஃபீல்டே எனக்கு தெரியாது. சில பிசினஸ்மேன் சொல்லியிருக்காங்க, இந்த பிசினஸே எனக்கு தெரியாது. ஆண்டவர் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி இருக்கிறார், ட்ரெயின் பண்ணி இருக்கிறார். உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் ட்ரெயின் பண்ணுவார், பயிற்றுவிப்பார், பழக்குவிக்கிறார். இந்த வில்வித்தை அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் அவனுக்கு அந்த வில்வித்தையை படிக்கும்படி, தேறினவனாயிருக்கும்படி தாவீதை குறித்து எழுதியிருக்கிறது. அவன் வாசிப்பதில் தேறினவன், வாசிப்பதில் தேறினவன். நம்ம பிள்ளைகளையும் ஆண்டவர்
தேறினவர்களாய் மாற்றுவார். போட்டி பொறாமை நிறைந்த உலகம் இது. எங்க போனாலும் பாலிடிக்ஸ், எங்க போனாலும் பிரச்சனை. அதன் மத்தியிலே உங்க பிள்ளைகள் ஜெயித்து வர, அதன் மத்தியிலே உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷ வித்தைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். வித்தைகளை கற்றுக் கொடுப்பார். உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என் பிள்ளைக்கு அந்த ஞானம், என் பிள்ளைக்கு அந்த அறிவு, என் பிள்ளைக்கு அந்த திறமை. ஆகார் உண்மையிலே பிள்ளையை குறித்து சந்தோஷப்பட்டிருப்பார். அவன் ஒவ்வொரு நேரம் வில்லை எடுத்து அம்பை எய்யும் போது ஆகார் ஆச்சரியத்தோடு பார்த்திருப்பார். இவன் எவ்வளவு டேலண்டா இருக்கிறான், சரியா அடிக்கிறானே, இலக்க சரியா அச்சீவ் பண்றானே. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு எந்த பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த பிள்ளைகளை குறித்து இவன் நீ உருப்படவா போறான், இவன் விளங்கவா போறான் அப்படி என்று பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த பிள்ளைகளை குறித்து மகிழத்தக்க, சந்தோஷிக்கத்தக்கதாக தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிப்பார். என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, இந்த ஏப்ரல் மாதத்திலும் தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கடந்து வருகிறது. தேவனுடைய அனுக்கிரகம் உங்கள் பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. இந்த மாதத்தில் தானே உங்கள் பிள்ளைகளுடைய நன்மைகளை காண்பீர்கள். எந்தெந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மை வராதபடிக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, திரும்பவும் அந்த நன்மையை தேவன் வர பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களோடு இந்த வார்த்தை கொண்டு பேசி இருக்கிறார். திடன் கொண்டிருங்கள், திடன் கொண்டிருங்கள், நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். உங்க பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து சொல்லுங்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று அவனை நீங்க பாராட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. பிள்ளைகளை நீங்க தூசிக்க வேண்டாம், பிள்ளைகளை ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நீங்க கொண்டு போக வேண்டாம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சரியாய் நடத்துவார். எந்த காலேஜில் படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கணும், அந்த பிள்ளையினுடைய தேவை என்ன, ஸ்கூல் பீஸ், காலேஜ் பீஸுக்கு எவ்வளவு தேவை, எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். துறவில் இருந்து தோண்ட தோண்ட தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அதே போல உங்கள் தேவை எத்தனை லட்சமா இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், எல்லா தேவைகளுக்கும் பணத்தை ஆண்டவர் சுரக்க பண்ணுவார். துறவு என்றால் என்ன? அங்க நீரூற்று சுரந்து கொண்டே இருக்கும். தண்ணி எடுக்க எடுக்க ஊற்றில் இருந்து நீரூற்று வந்து கொண்டே இருக்கும். அதே போல கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்கு வர வேண்டிய நீரூற்றுகளை கற்பாறையில் இருந்து வர பண்ணுவாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் கற்பாறை நீரூற்றாய் மாற்றுகிறவர். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாற்றி கொடுப்பார். சகோதரியே, சந்தோஷமாயிருங்கள். என்னுடைய பீகார் மினிஸ்ட்ரிக்காய் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய செகண்ட் சாட்டர்டே ஃபாஸ்டிங் பிரேயர் காலேஜ் ஜெயக்குமார் அவர்கள் காட்டாத்துறையிலிருந்து வருகிறார்கள். முடிஞ்ச அந்த செகண்ட் சாட்டர்டே ஃபாஸ்டிங் பிரேயர்ல பங்கு பெறுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் குடும்பங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஜெபிக்கிறோம். நீங்கள்லாம் அந்த ஊழியத்தை தாங்குகிறதுனால் நாங்கள் எவ்வளோ ஊழியங்களை செய்துகிறோம். எத்தனை ஊழியத்தை செய்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவர் பிள்ளைகள் துணை நிற்கிறதினால். இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தை காண செய்த உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தை காண செய்த உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், அழுகையின் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன செய்தியை யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிரந்தர ஆசீர்வாதத்தை கொடுமப்பா, நிரந்தர ஆசீர்வாதத்தை கொடும். அலைந்து திரிகிற வீண் அலைச்சல்களுக்கு பிள்ளைகளை விடுவியும் அப்பா, வீண் அலைச்சல்களுக்கு இவர்களை தப்புவியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள் வருகிற எல்லா டிப்ரெஷனை எடுத்து போடுங்க. டிப்ரெஷன் ஸ்பிரிட் அவுட் இன் ஜீசஸ் நேம். எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. இனி அந்த அழுகை இருக்கக்கூடாது, இனி அந்த துக்கம் இருக்கக்கூடாது.
இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க. சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசம், நம்பிக்கை எல்லாருக்கும் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த மன்றாட்டு ஊழியத்தில் துணை நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய ஆசீர்வாதம் நிரப்பட்டும். எல்லா இடங்களில் நடக்கிற குட் ஃப்ரைடே சர்வீஸை ஆசீர்வதி, ஈஸ்டர் சர்வீஸை ஆசீர்வதி. உடைய ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியே செய்கிறீரப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த 21 days பிரேயர் அற்புதமாய் தேவன் நடத்தி கொடுத்தார். அதிகாலை ஜெபம் 3 to 5 அநேகர் பங்கு பெற்றீர்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அநேகருடைய சாட்சிகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த 21 days பிரேயர் முடிஞ்ச பிறகு நிறைய அற்புதங்கள், தடைகள் நீங்கினதையும் அரண்கள் உடைக்கப்பட்டதையும் ஆண்டுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்வதை நான் கேட்டு சந்தோஷப்படுகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் இந்த ஏப்ரல் மாதத்திலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசேஷமா உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு நன்மை உண்டாகும். தேவன் தாமே உங்களை கோடானுகூடிய ஆசீர்வதிப்பாராக. நன்மைகளினால் திருப்தியாக்குவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.